வச்சுக்கோங்க. இங்க கவனிங்க 1 2 3 4 5 6 அப்ப 6 கார்பன் போட்டேன் நான் 1 2 3 4 5 6 போட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன இருக்குன்னா டபுள் பாண்ட் O OH. அப்ப என்னது அது கார்பாக்சிலிக் குரூப். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசிக்கு முந்தின கார்பன்ல இங்க ஒரு டபுள் பாண்ட் O இருக்கு. ரிமைனிங் அப்படியே ஹைட்ரஜன் போட்டுற வேண்டியதான். CH3 அடுத்து CH2 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 முடிஞ்சு. பாத்தியா இது எப்படி மாத்திருக்கும் பாத்தீங்களா? ரைட். இப்போ நம்பர் எங்க சார் கொடுக்கிறது? இந்த சைடா அந்த சைடு நமக்கு நல்லாவே தெரியும். இங்க கார்பாக்சி குரூப் தான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஆக்ஸிஜன் சப்ஸ்டிட்யூயன்ட். அப்ப இந்த கார்பனுக்கு தான் ஃபர்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 5 6. அப்ப கவனிமா 5th பொசிஷன்ல ஆக்ஸோ இருக்கு. அப்ப என்ன எழுதுங்க? 5 ஆக்ஸோ. எத்தனை கார்பன் பாருங்க 6 இருக்கு. அப்ப X என்னது கார்பாக்சில். அப்ப எக்ஸனோயிக் ஆசிட். இதுதான் இதனுடைய IUPAC நேம். 5 ஆக்ஸோ எக்ஸனோயிக் ஆசிட் அப்படிதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். சரியா?